எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறதுனால் உங்கள் வாழ்க்கையில தேவன் இன்றைக்கும் நன்மைகளை செய்ய ஒரு வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வனாந்தரத்தில் வழிகளையும் அபாந்தர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். ஒரு வேளையில நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் தேவன் தாமே அந்த பள்ளத்தாக்குகளை தண்ணீரினால நிரப்ப வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவர் சொன்னார், நானே கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்டார். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அங்கே 27வது வசனம். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி இருக்கிற கர்த்தர். ஜாதி மதம் இல்லாமல் அங்கே அனைவரையும் நேசிக்கிற தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்னார், நானே கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்னார். இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரம் உள்ளவர், வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர், பாவத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கடலையும் காற்றையும் அமர்த்தின போது அங்கே சீசர்கள் பார்த்து, இவர் யாரோ என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன தெரியுமா? அப்படி ஒரு நாளும் ஒருவரும் கண்டதில்லை. இயற்கையின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது. கொந்தளித்து கொண்டிருந்த கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தினார். அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்த போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, பாவங்களை மன்னிக்கிற யார், இவர் யார் என்று கேட்டார்கள். அன்றைக்கு குருடர்கள் பார்வை அடைகிற போது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு காலம் இப்படி நம் நாட்களில முன்னோர்களின் நாட்களே நடந்தல்லையே. ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில ஒரு புயல் காற்றோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கை கொந்தளிப்பாக நின்று கொண்டிருக்கிறதா? இந்த கடலும் காற்றும் எப்படி அடங்கும் என்று நினைக்கிறீர்களா? தேவனாலே அது கூடும், தேவனாலே கூடும். ஐயோ, அடங்காத பொல்லாத பிசாசின் கட்டுக்களிலே கட்டப்பட்டிருக்கிறேன், யார் என்னை விடுதலையாக்குவார் நினைக்கிறீர்களா? தேவனாலே அது கூடும். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில வியாதி படுக்கைகளோடு கூட இருக்கலாம், மலட்டு கற்பங்களோடு இருக்கலாம், குருட்டு கண்களோடு இருக்கலாம், செவிட்டு காதுகளோடு இருக்கலாம். இந்த இடத்திலும் தேவனுடைய வல்லமை உங்களை இறங்கி உங்களை தொட்டு சுகமாக்கும். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால கூடாததுதான், வைத்தியனால் கூடாததுதான், மந்திரவாதிகளால் கூடாததுதான், தேவனால கூடாத ஒன்றுமில்லை. அவர் சாமி இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். நீங்கள் இந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறீர்களா? வியாதி படுக்கையில நீங்கள் படுத்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தின் ஒரு கொந்தளிப்பின் நடுவில் உடைந்து போன வாழ்க்கை, உடைந்து போன குடும்ப சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறீர்களா? தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு பண தேவைகளின் மத்தியில, கடன் தொல்லைகளின் மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் தேவைகளை சந்திக்க தேவனாலே கூடும். ஆகவே நான் தேவன் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னாலே கூடாததுதான், என் அறிவினாலே கூடாதுதான், என் பலத்தினாலே கூடாதுதான், என் பணத்தினாலே கூடாதுதான். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவனே, எனக்கு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள். தேவன் இன்றைக்கும் நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, நீர் ஆண்டவரே மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் வியாதி படுக்கையில் நின்று கொண்டிருக்கலாம், மரண பிடிகளில் நின்று கொண்டிருக்கலாம், பிசாசின் கட்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவத்தின் பிடியில சிக்கப்பட்டவளா இருக்கலாம். தேவனுடைய வல்லமை அவர்களை தொடுவதாய் புயல் காற்றை ஓய பண்ணின தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் செய்வீராய். இயேசுவின் நாமத்தினால் செவிட்டு காது
காதுகள் கேட்கட்டும், குருட்டு கண்கள் பார்க்கட்டும், ஊமைகள் பேசட்டும், பிசாசின் கிரைகள் அழியட்டும். தேவனுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாய். இயேசுவே, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் தாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வான், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.